வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட். நிஃப்டியோட ஓப்பனிங் 22,476. அதாவது முதல் ரெசிஸ்டன்ட் ஜோன்ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ரெசிஸ்டன்ட் 1 பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக பைவட் பாயிண்ட்ல நமக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இந்த பவுன்ஸ் பேக் ஆகிற இடத்துல நீங்கள் கீழே இறங்கும் பொழுது அடுத்த லெவல் நம்ம பைவட் பாயிண்ட் தான் வச்சுருக்கோம். இதை வச்சு நீங்கள் ஷார்ட் ஆர்டர் எடுத்துருந்தீங்க அப்படின்னா பைவட் பாயிண்ட்டை டார்கெட்டாக நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. செட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த இடத்துல நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலே நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த இடத்துல நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு இல்லையா? இப்போ இங்கே பவுன்ஸ் பேக் ஆனதில் அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஒரு லாங் ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே நமக்கு ரெசிஸ்டன்ட் 1 22,465 முதல் டார்கெட்டாக வச்சுருப்பீங்க. இதை வச்சு பிளான் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கிட்டத்தட்ட அடுத்த 1 மணி நேரத்தில் இன்னொரு ட்ரேடையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தீங்க. இந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு வந்தது, இங்கே நமக்கு இந்த லெவல் கிட்ட வந்துருச்சு, அப்போ இங்கே பவுன்ஸ் ஆகுதா இல்லை திரும்பவும் கீழே இறங்குதான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதா அல்லது கண்டினியூ பண்ணுறதாங்கிறத நம்ம உடனுக்குடனே முடிவெடுத்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு திரும்ப கீழ் நோக்கி மார்க்கெட் இறங்குச்சு. ஆனால் பைவட் பாயிண்ட் ஜோனுக்குள்ளேயே என்ட்ரி ஆகலை. என்ட்ரி ஆகாமல் பவுன்ஸ் பேக் ஆகி ரெசிஸ்டன்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி நமக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஏற்றம் 200 பாயிண்ட்டுகள் கிட்ட நமக்கு பாசிட்டிவில் மூவ் ஆச்சு. க்ளோசிங் பாயிண்ட் பார்க்கும்பொழுது 22,544 க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம செக் பண்ணும்பொழுது நம்மளுடைய சப்போர்ட் லெவல் 22,000 பிரேக் பண்ணிச்சானா நமக்கு 22,000 அடுத்து பிரேக் பண்ணலை. ஓப்பனிங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 22,476 ஓப்பன் ஆச்சு. லோ லெவல் பார்க்கும்பொழுது 22,245 22,200 நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை. இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 1ல் பார்த்தோம்னா 22,200 நமக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு. 22,300 பிரேக் அவுட் பண்ணிச்சானா பிரேக் அவுட் பண்ணிருச்சு. 450 பிரேக் அவுட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 22,556 ஹை லெவல் வரைக்கும் நிஃப்டி 50 மூவ் ஆயிருந்தது. இந்த லெவலும் ரீச் ஆகி க்ளோஸ் ஆகும் பொழுதும் பார்த்தோம்னா 22,544 நமக்கு, அதாவது லோ பாயிண்ட்டுக்கும் க்ளோசிங் பாயிண்ட்டுக்கும் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த லெவல்லாம் தாண்டி தான் நமக்கு நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 மணி நேர சார்ட்டு. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இந்த வெஜ்ஜு நம்ம பார்த்துருந்தோம். இந்த வெஜ்ஜில் வந்து நமக்கு இந்த ரெக்டாங்கிள்குள்ள என்ட்ரி ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ட்ரி ஆச்சு அப்படின்னா லாங் டேர்முக்கு நம்ம தாராளமாக என்ட்ரி கொடுக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி ஆகுதுன்னா அதுக்கப்புறம் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணணும். இது இந்த பாக்ஸை பிரேக் அவுட், அதாவது 22,600லேருந்து நீங்கள் 650 செட் பண்ணிக்கோங்க, ஜோன் செட் பண்ணிக்கோங்க. அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்த கட்டம் நமக்கு 22,700 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,000 பிரேக் அவுட் பண்ணணும். இது அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போது நமக்கு இங்கே இந்த ஸ்லோப் வந்து இப்போது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்கே லோ லெவல் வந்து பார்த்தோம்னா நமக்கு மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஹை லெவலில் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா நமக்கு ஹை லெவல் இங்கே வந்து அதே மாதிரி இப்போ ஹை லெவலும் என்ன ஆயிருக்கு, மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. இது இப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகுதா இல்லை இதில் எதுவும் மாற்றம் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 22,600லேருந்து 650 நுழையும் பொழுது ஒரு மார்க்கெட்டை சஸ்டெயின் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 4 மணி நேர கேண்டில். இந்த முதல் பாதி நமக்கு ரெட்டாக இருக்குது.
ஆனால் விக்கை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குது. முதல்ல செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருந்தது. ஆனால் அந்த முதல் பாதி செஷன் முடியும் தருவாயில் நமக்கு பையரோட டாமினேஷன் அதிகமாயிடுச்சு. இரண்டாவது பாதியில் பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு க்ரீன் சிக்னல். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் கம்மி தான், வாலட்டிலிட்டி கம்மி தான். ஆனால் பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்லே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதோட க்ளோசிங் பாயிண்ட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் நோக்கி இந்த லைன் கிடச்சிருக்கு. இப்போ இது இப்படியே அடுத்து கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிகிட்டே வரணும். இந்த லெவல் கண்டினியூ ஆகுதா அல்லது நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சஸ்டெயின் ஆகலாம். அந்த சஸ்டெயின் ஆகிற இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்ப மேல் நோக்கி போகுதா இல்லை கீழ் நோக்கி வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதுங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் பிளானும் செட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ சார்ட்டு. இங்கே பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 48,760. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் ஓப்பன் ஆகி நமக்கு ரொம்ப வேகமாக கிட்டத்தட்ட மார்க்கெட் ஆரம்பித்த ஒரு 3/4 மணி நேரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இறக்கத்தை சந்திச்சிச்சு. பைவட் பாயிண்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பைவட் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு 48,300 அப்படிங்கிற லெவலில் நமக்கு என்ன ஆயிருக்கு, திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு திரும்ப பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் லெவல் 1 ஜோனில் என்ட்ரு ஆகிருக்கு. ஆனால் அங்கேயே திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டலில் நமக்கு இந்த இடத்துல செல்லரோட டாமினேஷன் அதிகமாகி திரும்ப பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே நமக்கு சஸ்டெயின் ஆயிடுச்சு. சஸ்டெயின் ஆகி திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வாலட்டைலில் இருந்து 48,627 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை லெவல் பார்க்கும் பொழுது 48,839. நமக்கு இங்கே ஓப்பனிங்கில் தான் ஹை லெவலும் அதே மாதிரி இந்த இடத்துல லோ லெவலும் டச் ஆகிருந்தது. ஹை லெவலில் செக் பண்ணி பார்க்கும்போது 48,500 நமக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. 48,900 பிரேக் அவுட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 48,900 பிரேக் அவுட் பண்ணலை. 839 இந்த ஜோன் வரைக்கும் போச்சு. ஆனால் க்ளோசிங் வந்து 48,627. இது ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் சப்போர்ட் லெவலை செக் பண்ணும்போது லோ லெவல் 48,299. 48,100 டச் பண்ணியிருக்கானா இல்லை, நமக்கு 48,300 பிரேக் அவுட் பண்ணி கீழே போகலை. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 மணி நேர சார்ட்டு. இந்த பிச் 4 ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பிலோ லைன் இருக்குது. பிலோ லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 4ஆம் தேதி கிட்ட பிலோ லைனை டச் பண்ணி இருந்தது. இப்போது பிலோ லைனுக்கும் இப்போ க்ளோசிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு மேல் நோக்கி மூவ் ஆகிறத நல்லா பார்க்க முடியுது. இந்த ட்ரெண்ட் வந்து இப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல எங்கே மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். இந்த பாக்ஸ் நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்னா இந்த லைனில் டச் ஆகும் பொழுது, அதாவது 48,950 49,000 ரீச் ஆகும் பொழுது அந்த இடத்துல ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அங்கே நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல மார்க்கெட்டில் ரிவர்ஸ் ஆகுதா இல்லை மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் கொடுத்து திரும்ப இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி 49,000 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளானிங். இப்போ சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நம்ம 2 பக்கம் பிளானிங் வச்சுக்கணும். ஒன்று ரிவர்ஸ் ஆகும் பொழுது என்ன புட் ஆர்டர் போடலாமா, அல்லது நீங்கள் வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன ஆர்டர் போடுறீங்களோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் மேலே போகுதுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பிளான் பண்ணணும், அட் ரைத்தில் 2 பிளான் நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 4 மணி நேர சார்ட்டு. இதில் முதல் பாதியில் பார்க்கும்போது நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருந்தது முதல்ல.
இங்க இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் முதல்ல வந்து நல்ல ஒரு செல்லரோட டாமினேஷன் இருந்தது. ஆனா முதல் பாதி முடியும் தருவாயில பார்த்தோம்னா நமக்கு பையரோட டாமினேஷன் செல்லரோட டாமினேஷனுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இரண்டாவதுல பார்க்கும் பொழுது நமக்கு இங்க பையரோட டாமினேஷன் அதிகமா இருந்தது. ஆனா இங்க முடியும் தருவாயில பாத்தீங்கன்னா செல்லரோட டாமினேஷன் விக்ல பார்க்கும் பொழுது நமக்கு அதிக லெவல்ல இருக்கிறத பார்க்க முடியுது. இது நிஃப்டிக்கு கம்பேர் பண்ணும்போது ஆப்போசிட்டா இருக்கிறதையும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா நிஃப்டியோட மூமெண்ட்டும் பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட்டும் இப்போ நமக்கு ஒரே மாதிரி, அதாவது அதோட போக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. அதையும் மனசுல வச்சுக்கணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி பிளானிங்கை வந்து நீங்க நிஃப்டிக்கு போடுற பிளானிங்கை பேங்க் நிஃப்டிக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.